අපි 2026 අයවැය ලේඛනයේ අලුතෙන් නිවාස 31000ක් හදන්න සැලසුමක් හදලා තිබුණා. நாம் 2026 வரவு செலவு திட்டத்தில் புதிதாக 31,000 வீடுகளை நிர்மாணிக்க திட்டமிட்டுள்ளோம். விசேடமாக 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டாலும் யுத்தத்தால் வீடுகளை இழந்துள்ள பெரும்பாலான மக்கள் இன்னமும் வடக்கில் முகாம்களில் தான் வசித்து வருகிறார்கள். இந்த வரவு செலவு திட்டத்தில் இந்த மக்களுக்காக 2500 வீடுகளை புதிதாக நிர்மாணிக்க நிதி ஒதுக்கியுள்ளோம். அதேபோன்று கிராமங்களில் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு அந்த மக்களின் ஒத்துழைப்பையும் பெற்று 10,000 வீடுகளை நிர்மாணிக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். இவற்றுக்காக உலக வங்கி எங்களுக்கு நிதியுதவிகளை வழங்கியுள்ளது. $4.3 பில்லியனை வழங்கியுள்ளது. இந்த அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் யார்? பொருளாதார ரீதியாக மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள மக்களே அனர்த்தத்தினாலும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த மக்களை அங்கிருந்து முன்னேற்ற வேண்டுமா, அதிலிருந்து மீட்டெடுத்து முன்னேற்ற வேண்டுமா? அரசாங்கம் என்ற ரீதியில் அங்கிருந்து அல்ல, அதைவிட அவர்களை முன்னேற்ற வேண்டும் என்பதுதான் எமது நோக்கமாகும். பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து மக்களுக்காகவும் 25,000 வீடுகளை புதிதாக நிர்மாணிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் 5 மில்லியன் பெறுமதியான வீடும் நிர்மாணித்து கொடுக்கப்படும். சில அதிகாரிகள் எங்களிடம் கேள்வி கேட்கிறார்கள், அவ்வளவு பெறுமதி அந்த வீட்டுக்கு இல்லை தானே என்று. ஆம், எங்களுக்கு தெரியும். ஆனால் பாதிக்கப்பட்டுள்ள நபருக்கு தான் வாழ்ந்ததை போன்ற ஒரு வீடு தேவையா அல்லது தனது வாழ்க்கையை சுதந்திரமாக கழிக்க ஒரு வீடு தேவையா என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த வீடுகளுக்காக 5 லட்சம் ரூபாயை வழங்குமாறு நான் தெரிவித்துள்ளேன். இதன் போதும் அதிகாரிகள் கேட்கிறார்கள், சிறிய பாதிப்புக்கு 5 லட்சம் ரூபாய் செல்லாது தானே என்று. எமது தேவை என்ன? இந்த 5 லட்சம் ரூபாயை 3 லட்சம் மற்றும் 2 லட்சம் ரூபாயாக 2 தவணைகளில் வழங்க உள்ளோம். அந்த பாதிக்கப்பட்ட வீட்டுக்கு புதிதாக ஒரு அறையையோ குறைந்தது ஒரு கழிப்பறையையோ இதன் ஊடாக அவரால் நிர்மாணித்துக் கொள்ள முடியும் தானே. அதுதானே எங்களுக்கும் தேவை. பொருளாதார ரீதியாக மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் தான் இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. மக்கள் தொடர்ச்சியாக தற்காலிக இடங்களில் வாழ்வதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களுக்கு நிரந்தரமான ஒரு வீட்டை வழங்க வேண்டும். அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். மின்சாரம், நீர், வீதிகள் உள்ளிட்ட வசதிகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். நாங்கள் 2 வாரங்களில் இவை அனைத்தையும் பெற்றுக் கொடுத்துள்ளோம். சில வீதிகளை மூடைகள் கொண்டு நிரப்பியேனும் அந்த மக்களுக்கு தற்காலிக தீர்வினை வழங்கியுள்ளோம். ஆனால் அதனையும் சிலர் விமர்சிக்கிறார்கள். இதனை நாங்கள் தற்காலிகமாகத்தான் செய்தோம் அந்த மக்களுக்காக. அத்தோடு அந்த மக்களின் பொருளாதாரத்தையும் உயர்த்த நடவடிக்கை எடுத்துள்ளோம். பாதிக்கப்பட்டுள்ளவர் விவசாயி என்றால் அவருக்கான மானியம், கால்நடைகளை வளர்ப்போர் என்றால் அவருக்கான இழப்பீடுகளை வழங்கியுள்ளோம். இப்படி பெரும்பாலான மானியங்களை நாங்கள் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக இதுவரை வழங்கியுள்ளோம். மத்திய மலைநாடு என்பது எமது நாட்டின் இதயமாகும். இந்த அனர்த்தத்தினால் மத்திய மலைநாடு தான் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டது. இங்கு ஊற்றெடுக்கும் 103 ஆறுகளும் அனர்த்தத்தினால் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டன. மத்திய மலைநாட்டை நாங்கள் மீண்டும் மீட்டெடுப்பதற்கான திட்டங்களை வகுக்க வேண்டும். உயிர் உள்ள ஒரு மத்திய மலைநாடு தான் எங்களிடம் இருந்தது. இப்படியான இந்த மத்திய மலைநாடு காய்ந்த மிகவும் வீழ்ச்சியடைந்த ஒரு பிரதேசமாக இன்று மாற்றமடைந்துள்ளது. இந்த நிலையை நாங்கள் மாற்ற வேண்டும். இதற்கு முதலாவதாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மத்திய மலைநாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எந்த ஒரு செயற்திட்டத்தையும் நாங்கள் மேற்கொள்ளக்கூடாது. இரண்டாவதாக இதிலிருந்து மத்திய மலைநாட்டை மீட்டெடுப்பதற்கான திட்டங்களை வகுக்க வேண்டும். இதனை நாம் எமது நாட்டின் எதிர்காலத்திற்காக செய்தே ஆக வேண்டும். අනාගත පරම්පරාව වෙනුවෙන් අත්‍යවශ්‍යම කරුණ. නිසා පළමුව මෙහෙම මොකද්ද? යලි මේ මධ්‍ය කඳුකරයට හානි සිදුවන කිසිවක් කිරීමට ඉඩ නොදීම. මෙතන නතර කරගන්න.